11th மேக்ஸில் எக்ஸைஸ் 7.1ல் ஃபர்ஸ்ட்டில் செகண்ட் சம் பார்க்குறோம். aij ஈக்குவல் டு மாடுலஸ் 3i மைனஸ் 4j டிவைட் பை 4 வித் m ஈக்குவல் டு 3 n ஈக்குவல் டு 4. அதாவது 3 ரோவும் 4 காலமும் இருக்கிற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஃபார்ம் பண்ணலாம். அதில் a ஈக்குவல் டு அந்த மேட்ரிக்ஸோட ஃபார்ம் என்னன்னு எழுதிக்கலாம். முதல்ல 3 ரோ எழுதணும், 4 காலம் எழுதணும். சரிங்களா? a11 a12 a13 a14 4 காலம் தான், அதனால 4 காலத்தோட முடிச்சிடலாம். கீழே பார்த்தீங்கன்னா 3 ரோ வரணும். a21 a22 a23 a24 ஒரு தேர்ட் ரோ a31 a32 a33 a34 மூணு ரோ எடுத்துட்டோம், 4 காலம் எழுதிட்டோம். சரிங்களா? இப்போ ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிக்கலாம். a11 a12 a13 a14 லைனாக கண்டுபிடிச்சிட்டு வரலாம். இப்போ a11 அப்படின்னா ஐ பலா 1 ஜே பலா 1 அப்ளை பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏஐஜே கொடுத்துருக்காங்க, 3i மைனஸ் 4j டிவைட் பை 4. இப்போ ஐ பல 1 ஜே பல 1 அப்ளை பண்ணுங்க. 1 1 கொடுத்தனால அப்போ என்ன வரும்? 3 இன்ட்டு 1 3 தான். இப்போ மாடலஸ் 3 மைனஸ் 4 இன்ட்டு 1 4 டிவைட் பை அப்படி என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். இப்போ 3 மைனஸ் 1 மைனஸ் 1. இப்போ மாடலஸ் மைனஸ் 1 டிவைட் பை 4. மாடலஸ்குள்ள மைனஸ் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ 1 டிவைட் பை 4 எழுதிக்கலாம் மாடலஸ் எடுத்துட்டு. அடுத்தது செகண்ட் எலிமெண்ட் a12. சரிங்களா? a12 போகலாம். இப்போ ஐ பல 1 ஜே பல 2 அப்ளை பண்ணுறீங்க. ஐ பல 1 இங்கே ஜே பல 2. இப்போ மாடலஸ் 1 அப்ளை பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு 1 3 தான், மைனஸ் 4 இன்ட்டு 2 என்ன கிடைக்கும்? 18 கிடைக்கும். மைனஸ் 8 டிவைட் பை 4 ஈக்குவல் டு 3 மைனஸ் 8 மைனஸ் 5. மாடலஸ் மைனஸ் 5 டிவைட் பை 4 கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? 5 பை 4 மைனஸ் 5 ப்ளஸ் ஆயிரும். அப்போ அடுத்தது a13க்கு வரீங்க. a13னா ஐ பல 1 ஜே பல 3 அப்ளை பண்ணுங்க. ஐ பல 1 அப்ளை பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு 1 3 கிடைக்கும். மைனஸ் ஜே பல 3 அப்ளை பண்ணிங்கன்னா 4 இன்ட்டு 3 12 கிடைக்கும். டிவைட் பை 4. இப்போ 3 மைனஸ் 12 நம்மளுக்கு வந்து மைனஸ் 9 கிடைக்கும். டிவைட் பை 4. இப்போ மைனஸ் 9 ஆட்டோமேட்டிக்காக 9 பை 4 ஆயிரும். சரிங்களா? அடுத்தது a14. இப்போ ஐ பல 1 ஜே பல 4 அப்ளை பண்ணுறீங்க. இப்போ 3 இன்ட்டு 1 வரும். இப்போ 3 மைனஸ் ஜே பல 4 அப்ளை பண்ணால் 4 இன்ட்டு 4 16 டிவைட் பை 4 கிடைக்கும். இப்போ 3 மைனஸ் 16 என்ன கிடைக்கும்? மைனஸ் 13 டிவைட் பை 4 வரும். மைனஸ் 13ஓட வேல்யூ என்னது? ப்ளஸ் 13 எழுதலாம், டிவைட் பை 4 எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்தது செகண்ட் ரோ a21 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2 என்ன கிடைக்கும்? 6 மைனஸ் 4 இன்ட்டு 1 4 கிடைக்கும். டிவைட் பை 4. 6 மைனஸ் 4 நம்மளுக்கு 2 வரும். மாடலஸ் 2 டிவைட் பை 4 நம்ம 2 பை 4 அப்படின்னு எழுதிக்கலாம். இது எதுவும் கேன்சல் பண்ணனா நம்மளுக்கு 4 அப்படியே கிட்ட 2 பை 4. அப்போ தான் நம்மளுக்கு காமனாக வெளியே எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது a22 a2னா ஐ பல 2 ஜே பல 2 அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன வரும்? 3 இன்ட்டு 2 6 மைனஸ் 4 இன்ட்டு 2 18 கிடைக்கும். டிவைட் பை 4. 6 மைனஸ் 8 மாடலஸ் மைனஸ் 2 டிவைட் பை 4 வரும். ஆன்சர் 2 டிவைட் பை 4. நெக்ஸ்ட் a23 வரீங்க. ஐ பல 2 ஜே பல 3 அப்ளை பண்ணுங்க. இந்த 3 இன்ட்டு 2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். மைனஸ் 4 இன்ட்டு 3 12 வரும். டிவைட் பை 4. இப்போ 6 மைனஸ் 12னா மாடலஸ் மைனஸ் 6 டிவைட் பை 4 வரும். அது நம்ம ப்ளஸ் 6 டிவைட் பை 4 எழுதலாம். அடுத்தது a24 ஐ பல 2 ஜே பல 4 இங்கே அப்ளை பண்ணுங்க. 3 இன்ட்டு 2 6 வரும். மைனஸ் 4 இன்ட்டு 4 16 டிவைட் பை 4. 6 மைனஸ் 16னா மைனஸ் 10 வரும். டிவைட் பை 4. மைனஸ் 10 பை 4னா 10 டிவைட் பை ப்ளஸ் 10 பை 4 எழுதலாம். அடுத்தது தேர்ட் லைனுக்கு வரீங்க. a31 ஈக்குவல் டு a3 ஐ பல 3 ஜே பல 1 அப்ளை பண்ணுங்க. இந்த 3 அப்ளை பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு 3 9 மைனஸ் 4 இன்ட்டு 1 4 வரும். டிவைட் பை 4. அப்போ 9 மைனஸ் 4 மாடலஸ் 5 டிவைட் பை 4 வரும். ஆன்சர் வந்து 5 பை 4. அடுத்தது a32 ஐ பல 3 ஜே பல 2 அப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? 3 இன்ட்டு 3 9 வரும். மைனஸ் 4 இன்ட்டு ஜே பல 2 8 வரும். 4 இன்ட்டு 8 டிவைட் பை 4. 9 மைனஸ் 8 1 மாடலஸ் 1 டிவைட் பை 4 வரும். ஆன்சர் 1 பை 4. நெக்ஸ்ட் a33 ஐ பல 3 ஜே பல 3 என்ன வரும்? 3 இன்ட்டு 3 9 மாடலஸ் 9 மைனஸ் 4 இன்ட்டு 3 12 டிவைட் பை 4 வரும். ஈக்குவல் டு 9 மைனஸ் 12 மாடுலஸ் மைனஸ் 3 டிவைட் பை 4 வரும். அப்போது ஆன்சர் என்ன வரும்? 3 டிவைட் பை 4. சரி, அடுத்தது இன்னும் ஒரு எலிமெண்ட் a34
ஏ 3 4 ஐ போல 3யும் ஜே போல 4 அப்ளை பண்ணுறீங்க. ஐ போல 3 அப்ளை பண்ணீங்கன்னா 3 இன்ட்டு 3 9 மைனஸ் ஜே போல 4 4 இன்ட்டு 4 16 மாடலஸ் 9 மைனஸ் 16 பை 4 வரும். இப்போ 9 மைனஸ் 16 மாடலஸ் மைனஸ் 7 பை 4 வரும். ஆன்சர் வந்து ப்ளஸ் 7 பை 4. சரிங்களா, முடிஞ்சு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த மேட்ரிக்ஸில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா, therefore A equal to 1 by 4, 5 by 4, number 9 by 4, அப்புறம் 13 by 4, 9 by 4, 13 divided by 4. செகண்ட் ரோ பாருங்க, செகண்ட் ரோ வந்து A21 2 by 4, அடுத்தது மறுபடியும் 2 by 4, next 6 by 4, next 10 by 4. தேர்ட் ரோ பாருங்க 5 by 4, அப்புறம் 1 by 4, அப்புறம் 3 by 4, லாஸ்ட் எலிமெண்ட் 7 by 4. எல்லாத்துலேயும் 4 divided by 4 காமனாக இருக்குது, அதை வெளியேற்றுங்க. அப்போ A equal to 1 divided by 4 வெளியேற்றுங்க. 1 by 4 எடுத்துட்டுனா மீதி என்ன வரும்? இங்கே 1, இங்கே 5, இங்கே 9, 13, செகண்ட் ரோ வந்து 2, 2, 6, 10, இங்கே 5, 1, 3, 7. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட். நீங்கள் நம்ம சேனல் நியூவாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பை ஸ்டூடெண்ட்ஸ்.